ஒரு இளைஞர் தினமும் ஒரு பாட்டிட்ட ஆரஞ்சு பழங்களை வாங்குவாரு. பழங்களை எடை போட்டு வாங்கி பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பழங்கள்ல இருந்து ஒன்றை எடுத்து வாயில போட்டுட்டு, இந்த பழம் ரொம்ப புளிப்பா இருக்குதுன்னு சொல்லி அந்த பாட்டிட்ட கொடுத்து ஒரு பழத்தை சாப்பிட சொல்லுவாரு. உடனே அந்த பாட்டியும் ஒரு பழத்தை எடுத்து வாயில போட்டுட்டு, இல்லையேப்பா பழம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அந்த இளைஞரும் எதுவும் பேசாம மீதி பழங்களை எடுத்துட்டு போயிடுவாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவர் மனைவி ஒரு நாளைக்கு, ஏங்க பழங்கள்லாம் நல்ல இனிப்பாக தானே இருக்கு, ஏன் தினமும் இப்படி நல்லா இல்லைன்னு சொல்லி ட்ராமா போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த இளைஞர் சிரிச்சுட்டே, அந்த பாட்டி நல்ல இனிப்பான பழங்களை தான் விற்கிறாங்க, ஆனாலும் தனக்குன்னு ஒரு பழத்தை கூட சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அதனால தான் நான் இப்படி குறை கூறி கொடுக்குறேன். அவங்க தினமும் காசு இழப்பு இல்லாமல் ஒரு பழத்தை சாப்பிட்றாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னார். தினமும் நடக்கிற இந்த நாடகத்தை பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த காய்கறி வியாபாரி அந்த பாட்டிட்ட, ஏமா அந்த ஆளு தான் தினமும் உன் பழங்களை குறை கூறிட்டே இருக்காங்க, இருந்தாலும் நீ ஏன் அவனுக்கு எடை அதிகமாக போட்டு பழங்களை கொடுக்குற அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த பாட்டி சிரிச்சுட்டே, அவன் தினமும் என்ன ஒரு பழத்தை சாப்பிட வைக்கிறதுக்காக தான் இப்படி குறை சொல்றது மாதிரி கூறி நடிச்சு என்னை சாப்பிட வைக்கிறான், அது எனக்கு தெரியாதுன்னு அவன் நினைக்கிறான். நான் எடை அதிகமாக பழங்களை போடுறதில்ல, தானா அதுவே அன்புல தராசு சரிஞ்சு போகுது அப்படின்னு அன்போடு சொன்னாங்க. இப்படிப்பட்ட சின்ன சின்ன அன்பில் தான் இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவன்களும் இன்னமும் ஏங்கிட்டு இருக்கு. அன்பை விதையுங்கள், அதையே அறுவடை செய்வீர்கள்.